இப்ப இந்த படத்துல தெரிஞ்சே சுதா கோங்கரா அவர்கள் தங்களோட கோங்கரா சட்னி அங்கங்க சர்வ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம பொங்கலை சாப்பிடலாம், சக்கரை பொங்கலை சாப்பிடலாம்னு எடுக்கலாம்னு வந்தா கோங்கரா சட்னியை கொண்டு வந்து சொதக் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும் பொங்கலுக்கு. கோங்கரா சட்னி தான் நல்லா இருக்கும். ஏன்னா கோங்கரா சட்னி தான் பொங்கலுக்காக போராடுது. சரியா? எப்படின்னு சொல்லிட்டு ஒரு திராவிட பொங்கல் உருவாக்கி நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நம்மளால திங்கவும் முடியல, முழுங்கவும் முடியல. நம்ம பொங்கல் இருக்குது அதுல கொஞ்சம் எடுத்து நக்கலாம்னு பார்த்தா அதுவும் செய்ய முடியல. ஏன்னா இந்த கோங்கரா சட்னி நாறுது. இதுதான் இங்க நடந்து வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து அந்த வறுவலை கொஞ்சம் நம்ம அந்த சட்னியை வந்து கொஞ்சம் ஆய்வு செஞ்சுதான் பார்க்கணும். இப்ப இந்த படத்தோட கதையை நீங்க போய் பாக்குறீங்களோ பாக்கலையோ அதை நான் பேசிக்கா சொல்லிடுறேன். மொழி போராட்ட வரலாறு தான். அதுல மொழி போராட்ட வரலாற்றுல வந்து ஒரு கற்பனையை வந்து சொல்றாங்க. என்ன கற்பனைனா, அப்கோர்ஸ் வந்து நம்ம சிவகார்த்திகேயனும் அவருடைய தம்பியும் ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள், உண்மை கதாபாத்திரங்களுடைய தழுவிய பாத்திரங்களாக காட்டப்படுகிறார்கள். உண்மை கதாபாத்திரம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க விருகம்பாக்கம் அரங்கநாதன், அவர் ஒரு மொழி போராட்ட தியாகி. அவருடைய கதையோட தான் இது கொஞ்சம் ஒத்து வருது. அவர் தான் வந்து உடம்புல தீய வச்சுக்கிட்டு கொளுத்திக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்துல வந்து அதுதான் வரும். அதுக்கப்புறம் துப்பாக்கியில சுடப்பட்ட தமிழ் போராளிகள் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலவையா காமிச்சு இந்த படம் வந்து இருக்கு. இப்ப சிவகார்த்திகேயனை வந்து இந்த படத்துல நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த படத்துடைய மேக்கிங்ல வந்து இருக்கிற ஃபால்ட் வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்பை வந்து பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. அவர் ஓரளவுக்கு நல்லா தான் நடிச்சிருக்காப்ல. ஆனா அது செட் ஆகல, ஒட்டல. வந்து சிவகார்த்திகேயனுக்கு உணர்வை வெளிக்காட்ட தெரியலையா? ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு அந்த வானத்துல இருந்து ஒரு தகவல் கேட்டு சண்டை போடுவாரு. அது என்ன படம்? மாவீரன் படத்துல கூட சிவகார்த்திகேயனோட அந்த கேரக்டர் தன்மை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு கோலையா இருப்பாரு, இதா இருப்பாரு. இந்த இதுல வந்து சிவகார்த்திகேயனோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் வெல் டிஃபைன்டா, இன்னும் கொஞ்சம் டெப்த் காட்டியிருக்கணும். இந்த டெப்த் ஒழுங்கா காட்டல. அதனால வந்து சில நேரங்களில் சிவகார்த்திகேயனுடைய தாட் ப்ராசஸ் வந்து என்னடா முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் வரும்.